பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அகீதத்து தௌஹீதில் தௌஹீதுடைய அகீதா புத்தகத்தில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் நிஃபாக்கும் அதனுடைய வகைகளையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிஃபாக் அப்படிங்கிற வார்த்தை நாஃபக அப்படிங்கிற ஃபிஅல் வினைச்சொல்லிலிருந்து வருகிறது. அதாவது அந்நாஃபகா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் அந்த வார்த்தை வருது. இதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒரு சுண்டெலி தன்னுடைய வலையிலிருந்து ஏதாவது ஒரு வழியில் வெளியேறி போகிறத குறிக்கும். இந்த வெளியேறும் வழிக்கு அந்நாஃபகா அப்படிங்கிற அதுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படும். அதாவது ஒரு வழியில் அதை தேடினா அது இன்னொரு வழியில் வெளியேறி போயிடும். என்ன எலி, சுண்டெலி, அதைத்தான் அந்நாஃபகா அப்படின்னு சொல்லப்படும். அதுலேருந்து வரக்கூடிய வார்த்தை நாஃபக அப்படிங்கிற வார்த்தை, அதைத்தான் நம்ம நிஃபாக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாஃபக அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலமாக குறிப்பிடக்கூடிய அந்நஃப் அப்படின்னா என்னன்னா, சுண்டெலி மறைந்திருக்கக்கூடிய ஒரு வலை, அதாவது ஒரு பொந்து, மறைமுகமான பொந்து, அதற்குள்ளே போய் அது பார்க்குறது இந்த வழியாக போவோம். நாம் அது அந்த வழியாக தேடணும், இது தோண்டி பார்த்தோன்னா அது வேற ஒரு வழியில் வெளியேறிடும். அந்த மாதிரி ஒரு கருத்தை இப்னு கசீர் ரஹிமஹுல்லா இப்னு அசீர் அந்நிகாயால் குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரி கருத்தின் அடிப்படையில் ஷரியத்தில் நிஃபாக்குங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும்னா, குஃப்ரான அல்ல ஒரு தீமையான விஷயத்தை உள்ளத்தில் ஒருவர் வைத்து கொண்டு வார்த்தையால் உதட்டால் இஸ்லாமை வெளிப்படுத்தி கொண்டு ஒருவன் நடிக்கிறான் பாருங்க, அதைத்தான் நிஃபாக் என்று சொல்லப்படும். சரியா? இதுக்கு ஏன் இப்படி சொல்லப்படுது? நிஃபாக்கை உள்ள ஒரு மனிதன் அவன் ஒரு வழியால் இஸ்லாமில் நுழைந்து வேறொரு வழியால் இஸ்லாமை விட்டு வெளியே போயிடுவான். நுழையிறது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் நம்ப விதமாக நுழைஞ்சிடுறான். ஆனால் வேறு வழியில் வெளியேறிடுறான். அது தெரிகிறதில்லை நமக்கு. அப்போது ஒரு சுண்டெலி பொந்துக்குள்ளே போய் ஒரு வழியில் போய் இன்னொரு வழியில் வெளியேற மாதிரியான ஒரு போக்கு இங்கனால தான் இதை நிஃபாக்குன்னு சொல்லப்படுது. நடிக்கிற பாசாங்குத்தனம். சரியா? ஒருத்தன் குஃபருடைய விஷயத்தில், ஒரு தீமையுடைய விஷயத்தில் ஒன்றை வெளிப்படுத்திக்கிட்டு இன்னொன்றை உள்ளத்தில் மறைச்சி வச்சுருக்கான்ல, அதைத்தான் நிஃபாக் என்று சொல்லப்படும். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும்போது இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், அவர்கள்தான் பாவிகள் என்று சொல்கிறான். இது எதற்கு கருத்துனா, ஷேக் ஃபௌசான் குறிப்பாக இதனுடைய பொருள் மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறியவர்கள்னு அர்த்தம். முனாஃபிக்குகள் அவர்கள்தான் ஃபாசிக்குகள்னா அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் காஃபிர்களை விட படு மோசமானவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நிச்சயமாக முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் நரகத்தில் மிகவும் கீழான அடித்தட்டில் இருப்பார்கள். சூரா நிசா 4வது சூறாவுடைய 145வது ஆயத்தில் சொல்கிறான். இதற்கு முன்னாடி உள்ள ஆயா இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன் 9வது சூறாவுடைய சூரா தௌபாவுடைய 67 ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும், நிச்சயமாக முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை வஞ்சிக்க நினைக்கிறார்கள், அவனோ அவர்களை வஞ்சித்து விடுகிறான். சூரா நிசா 4வது சூரா 142வது ஆயாத். இன்னும் சூரா பக்ரா 2வது சூறாவுடைய 9லிருந்து 10 வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன் ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள், அதாவது முனாஃபிக்குகள், அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஏன்னா அப்படி மறைச்சிட்றாங்க, தங்களுடைய குஃப்ரை மறைச்சிக்கிட்டு ஏமாத்துறாங்க. ஆனால் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறு இல்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்வது இல்லை. தாங்க செய்யக்கூடிய இந்த காரியத்தை உணர்றதே இல்லை, தாங்க செய்கிற தப்பை. சரி, அவங்க அதை சந்தோஷமாக செய்கிறாங்க. அவருடைய இதயங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது உள்ளத்தில். ஏன் அவங்க உணர்றதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நோய் இருக்குது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு அதிகமாக்கி விட்டான். அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. முனாஃபிக்கள் இப்போ பொய்யர்கள். அவங்க பொய்யர்களை, கடுமையான பொய்யர்களை நம்ம முனாஃபிக்கல்னு சொல்லுவோம். அவங்க ஒரு முனாஃபிக், பொய்யன்னு அர்த்தம் அங்கே அர்த்தம். சரியா? கடுமையான பொய் சொல்லக்கூடியவனையும் முனாஃபிக் என்று சொல்லப்படும்.
அப்போ இது எல்லாமே நிஃபாக்குடைய தன்மைகளாக இருக்குது. ஷேக் ஃபௌசானி இதை குறிப்பிட்டுட்டு நிஃபாக்னா என்ன, முனாஃபிகளை பற்றிய குர்ஆனில் சொல்லப்படுற விஷயங்களை எல்லாம் ஆதாரங்களை தெளிவுபடுத்திட்டு முனாஃபிக்கு தனத்தை பற்றிய அதோடைய வகைகளை குறிப்பிடுறாங்க. நிஃபாக்குடைய வகைகள் 2 வகையாக அதை பிரிக்கலாம். முதல் வகை கொள்கையில் ஏற்படக்கூடிய நிஃபாக், அது அக்கீதாவில் வரக்கூடிய நிஃபாக். உள்ரங்கமாக குஃப்ரையும் வெளியில் இஸ்லாமையும் காட்டுறது. ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ளே குஃப்ரு தான் இருக்கும், ஆனால் வெளியில் இஸ்லாமை காட்டுறது. இந்த வகை நிஃபாக்கில் ஈடுபடக்கூடியவன் இஸ்லாமை விட்டு மார்க்கத்தை விட்டு முற்றிலும் வெளியேறி விடுகிறான். அவன் ஒரு காஃபி தான், உள்ளுக்குள்ளே குஃப்ரு வெளியில் இஸ்லாமை காட்டுறது. அவன் நரகின் அடித்தளத்தில் இருப்பான். அவனுக்கு தான் இந்த தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. சரியா? என்ன ஃபிதர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரக நெருப்பில் அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள்ங்கிற தண்டனை. இவர்கள் ஈமான் கொள்ளாமல் நிராகரிக்கிறார்கள், மார்க்கத்தை உடையவனை பரிகசிக்கிறார்கள், கேலி செய்வாங்க. தீனை ஏற்றுக்கொண்டாலும் கேலி செய்வாங்க. இஸ்லாமிய விரோத சக்திகளோடு சேர்ந்து இஸ்லாமுக்கு எதிராக கைகோர்த்து கொள்கிறார்கள் என்பது போன்ற எல்லா கெட்ட பண்புகளை கொண்டும் அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறார். பெரிய முனாஃபிக்கு தனம், அதாவது குஃபுரு கொள்கை கொண்ட முனாஃபிக் தனங்கிறது என்ன? இந்த மாதிரி பண்புகள் இஸ்லாமிய விரோதிகளோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமுக்கு எதிராக கைகோர்த்து கொண்டு அவங்க வேலை செய்வாங்க. இந்த கெட்ட பண்புகள்லாம் இருக்கக்கூடியவங்களை, இந்த முனாஃபிக் தனம் இருக்கக்கூடியதை கொள்கையிலே அக்கீதாவில் வந்திருக்கிற முனாஃபிக் தனம் உள்ளவங்களாக நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்டவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருப்பார்கள். குறிப்பாக இஸ்லாம் மேலோங்கும் போது பகிரங்கமான அதனை எதிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டால், இஸ்லாமுக்கு வலிமையும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நேரம் வரும்போது வெளிப்படையாக அவங்களை எதிர்த்து சண்டையிட முடியாதுன்னு பார்த்தா என்ன செய்வாங்க? தங்களை முஸ்லீமு காட்டிக்கிட்டே எதிரிகளோடு சேர்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? முஸ்லீம்களை அழிக்கவும் இஸ்லாமை ஒழித்து கட்டவும் அவங்க வேலை செய்வாங்க. கொள்கையை தங்களை முஸ்லீம் காட்டிக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே குஃப்ர் இருக்கும். இஸ்லாமை கேலி செய்வாங்க, முஸ்லீம்களை கேலி செய்வாங்க. இந்த மாதிரி கடுமையான குஃப்ர் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க எப்போ இந்த சதி செய்வாங்கன்னா, முஸ்லீம்கள் வலிமையாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? இந்த மாதிரி சதி செய்து தங்களை முஸ்லீமை காட்டிக்கொண்டு இஸ்லாமை அழிக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. முஸ்லீம்கள் பலவீனமாக இருந்தால் வெளிப்படையாக அவங்க என்ன செய்வாங்க? காஃபிராக இருந்துக்கிட்டே வேலை செய்வாங்க. ஆனால் காஃபிராக இருந்து வேலை செய்ய முடியாது, நம்மை நசுக்கிடுவாங்க, நமக்கு எதிராக வேலை செய்துருவாங்கன்னா அடிவருடி வேலை, சதி வேலைகள், ரகசிய திட்டங்கள், இதன் மூலமாக எதிரிகளோடு சேர்ந்துக்குவாங்க. அதாவது இதன் மூலமாக முஸ்லீம்களை அழிப்பாங்க. முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமுக்கு எதிராக சதி செய்வார்கள். தங்களையும் தங்கள் செல்வங்களை தற்காத்து கொள்வதற்காக இஸ்லாம் நுழைவது போன்று நடிப்பார்கள். உண்மையில் இவர்கள் பொய்யர்கள். இவர்கள் தான் முனாஃபிக்கில் பெரிய கொள்கை ரீதியான முனாஃபிகள் உள்ளவங்க. அல்லாஹ்வின் மீது, மலக்கள் மீது, தூதர்கள் மீது, வேதங்கள் மீது, மறுமை மீது ஈமான் கொள்வதாக முனாஃபிக் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான். அதாவது ஈமானை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் வெளிப்படுத்திக்குவான். ஆனால் அந்தரகத்தில் இவை அனைத்தையும் பொய்ப்பிப்பான். இதெல்லாம் பொய்யும் தான் நம்புவான். அவனுக்கு நம்பிக்கையே இருக்காது, சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் மக்களை அல்லாஹ் நபியின் பேர் சொல்லிக்கிட்டு. சரியா? உண்மையில் நயவஞ்சகன் அல்லாஹ்வை நம்புவதே இல்லை. அல்லாஹ்வின் வார்த்தைகளான அவனது வேதங்களின் மீதும் அவனது கட்டளைப்படிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டவும் அவனது பிடியிலிருந்து அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யும் எந்த தூதர்கள் மீது வேதங்களை இறக்கினா அந்த தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லை. முனாஃபிக்குகள் பெரிய அக்கீதால முனாஃபிக்கு தனம் உள்ள இந்த வகையானவங்க, இந்த முனாஃபிக் தனம் உள்ளவங்க இப்படியெல்லாம் நடப்பாங்க. அல்லாஹ் குர்ஆனில் இப்படியான முனாஃபிக்களின் சதி வலைகளில் முஃமின்கள் சிக்காமல் இருக்க அவர்களின் திரைகளை அல்லாஹ் கிழித்து அவர்கள் ரகசியங்களை அம்பலத்து கொண்டு வந்திருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அவங்கள அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்க குர்ஆனில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி முனாஃபிக் தனத்தை பற்றி, முனாஃபிக்களை பற்றி அம்பலப்படுத்துகிறான். அவருடைய நடவடிக்கைகளையும் தனது அடியார்களுக்கு தெளிவாக்கி இருக்கிறான். சூரத்துல் பக்ரா ஆரம்ப பகுதியில் 3 வகையான மக்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கும் போதே அவர்கள் முஃமின்கள், காஃபிர்கள், முனாஃபிக்கள் 3 வகையான மனிதர்கள்னால் இதில் ஒரு சாரார் முஃமின்கள், ஒரு சாரார் காஃபிர், ஒரு சாரார் முனாஃபிக்கள். முஃமின்களை பற்றி 4 வசனங்களிலும் காஃபிர்களை பற்றி 2 வசனங்களிலும் பேசுகின்ற அல்லாஹ் முனாஃபிக்கள் பற்றி 13 வசனங்களில் பேசுகிறான். ஏன்னா ரொம்ப அபாயமானவங்க. முஃமின்களை பற்றி 4 வசனம், ஆனால் காஃபிர்களை பற்றி 2 வசனம் தான். ஆனால் முனாஃபிக்களை பற்றி 13 வசனங்களை அல்லாஹ் இறக்குறான் ஆரம்பத்திலே, சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில். சரியா? அதற்கு காரணம் அவர்களால் முஃமின்கள் அதிகம் சோதிக்கப்படுவது தான். இன்றைக்கி நிறைய சோதனை முஃமின்களுக்கு ஃபித்னாக்கள் வர்றது காரணம் முனாஃபிகளால் தான். நிறைய மக்களோடு மக்களாக கலந்துருப்பாங்க, தாய்களாகவும் இருப்பாங்க, சில நேரத்தில் காட்டிக்குவாங்க. ஆனால் கடுமையான சோதனைகளை முஸ்லீம் உம்மத்து கொண்டு வந்து நாசமாக்கிட்டு இருப்பாங்க.
உண்மையில் இவர்களால் இஸ்லாம் அதிகம் சோதனைகளை சந்திக்கின்றது. ஏனெனில் வெளிப்படையில் முஸ்லீம்கள் போலும் இஸ்லாமுக்கு உதவி செய்பவர்கள் போலும் இருந்து கொண்டு மறைமுகமாக அதற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி எல்லா விதத்திலும் தமது பகைமையை வெளிப்படுத்துகிறார்கள். அவரது நடவடிக்கைகளை பார்க்கின்ற ஒரு முட்டாள், ஒரு அறிவிலி அவற்றை அறிவுபூர்வமானதாகவும் சீர்திருத்தமாகவும் காண்கிறான். இதுவே மடமை சீர்கட்டின் உச்சம் அப்படின்னு இமாம் இப்னுல் கையிம் ரஹிமகுல்லா முனாஃபிக்குகளின் பண்புகள் பற்றிய நூலில் குறிப்பிடுறத ஷேக் ஃபௌசான் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. அவங்களால பெரிய பாதிப்பு தான் நமக்கு. இந்த பெரிய நயவஞ்சகம் இருக்குது. அதோ இந்த நயவஞ்சகத்தில் முனாஃபிக்தனத்தில் முதல் வகையாக இருக்கக்கூடிய கொள்கையில் அக்கீதால் வரக்கூடியது. இதில் பல வகைகள் இருக்குது. சரியா? அது என்னென்ன வகை ஷேக் குறிப்பிடுறாங்க? 6 வகைப்படும். இந்த பெரிய நயவஞ்சகம், பெரிய முனாஃபிக்தனங்கிறது 6 வகை. 1, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிப்பது. ரசூல்லாவை பொய்யர்னு நம்புறது. வெளிப்படுத்தாவிட்டாலும் அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ரசூல்லாவின் மீது நம்பிக்கை இருக்குது. அவங்க உண்மையை தான் சொல்கிறவங்கன்னு நம்பிக்கை இருக்காது. பொய்ப்பிப்பாங்க. அவங்களுடைய ஹதீஸுகளை பொய்ப்பிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்தது சிலதை பொய்ப்பிப்பாங்க. இது 2வது வகை. மொத்தமாக பொய்ப்பிக்கிறது, இன்னும் சிலதை பொய்ப்பிக்கிறது. 3வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகைப்பது, அவங்க மீது வெறுப்பையும் குரோதத்தையும் வெளிப்படுத்துறது. 4வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சிலதை எதிர்ப்பது. பொய்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, எதிர்த்து பேசுறது. அந்த சஹீஹான சரியான விஷயங்களை என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததை எதிர்க்கவும் செய்வாங்க, தைரியமாக எதிர்ப்பாங்க. சரியா? 5வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் வீழ்ச்சி அடைவது கண்டு மகிழ்ச்சி அடைவது. ரசூல்லா கொண்டு வந்த தீன் இஸ்லாமுக்கு ஏதோ ஒரு தோல்வி, ஒரு இடத்துல வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, வரணும், இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 6வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் வெற்றி அடைவது வெறுப்பது. அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கி வெற்றி பெறுனா அது அவங்களுக்கு பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும். இதை மஜ்மூஅத்து தௌஹீத் அன்-நஜ்திய்யா கிதாபில் சொல்லப்பட்டிருக்குது. ஷேக் ஃபௌசான் இதை மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் பெரிய முனாஃபிக்குத்தனம், அக்கீதால் வர்றது. 2வது வகை என்னென்னா செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய நிஃபாக், நயவஞ்சகம். இது அமலோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பாருங்கள், இது உள்ளத்தில் ஈமான் இருக்கக்கூடிய நிலையில் முனாஃபிகளின் செயல்பாடுகள் எதையாவது ஒன்றை செய்வது. ஒருத்தர் அவர் முஸ்லீம் தான், ஈமான் உள்ளவர் தான், ஆனால் செயல்கள் பார்த்தா முனாஃபிகளுக்கு ஒப்பாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களையும் இந்த நிஃபாக் உள்ளவங்களைய இந்த 2வது வகையில் அடக்கிறோம். இந்த 2வது வகையில் உள்ளவங்க ஈமானை கொண்டு பார்த்தா உண்மையாக தான் இருப்பாங்க, ஆனால் செயல்கள் சில என்ன அவனோட பெரிய முனாஃபிகளாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒப்பா தெரியும். அந்த செயல்கள் அளவில் நிஃபாக் இருக்கும். இந்த வகை நிஃபாக் மார்க்கத்தை விட்டு வெளியேற்ற மாட்டாது. ஒருத்தர் அந்த மாதிரி சில தவறுகளை, சில பாவங்களை செய்கிறான்னா அதனால் அவன் காஃபிர்னு சொல்ல மாட்டான், மார்க்கத்தை வெளியேறி விட்டவன் சொல்ல மாட்டோம். ஆனால் மார்க்கத்தை வெளியேற்ற வழிவகுக்கிற காரியமாக இருக்கும். சில காரியம், அந்த மாதிரி காரியம் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் போல இருக்கும். அதனை செய்யக்கூடியவன் ஈமானும் இருக்கும், நிஃபாக்கும் இருக்கும். ஈமானும் இருக்கும், ஆனால் நிஃபாக் நயவஞ்சகம் இருக்கும். இவனிடம் நிஃபாக்குடைய பண்புகள் அதிகரித்தால் அவன் பரிபூர்ணமான நயவஞ்சகனாக மாறி விடுவான். அவன் நிஃபாக் உள்ளவனாக இருப்பான், ஈமான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேற்ற அளவுக்கான ஒரு கேட்டகரியில் இருக்கும். ஆனால் ஈமான் இருக்கும், நிஃபாக்கும் இருக்கும். இதில் அவன் பரிபூர்ணமாக சில பண்புகள் முழுக்க அவன்கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே போச்சான், அவன் என்ன செய்வான்? பரிபூர்ணமாக நயவஞ்சகனாக மாறிவிடுவான். அதாவது கடைசியில் அவன் நிஜமாகவே பெரிய நயவஞ்சகனாக மாறிடுவான். பாருங்கள், 40 மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன் ومن كانت فيه خصلة منهن كانت فيه خصلة من النفاق حتى يدعها إذا تؤمن خان وإذا حدث كذب وإذا عاهد غدر وإذا خاصم فجر. 4 விஷயங்கள் யாரிடம் அமையப்பெறுதோ, இந்த பண்புகள் பாருங்கள், 4 பண்புகள் யார்கிட்ட இருக்குதோ அவர் வடிகட்டிய முனாஃபிக், ஹாலிசன், அதாவது சுத்தமாக உண்மையாகவே முனாஃபிக் தானே ஒருத்தன் இருக்குன்னு அர்த்தம். எவரிடம் 4ல் 1 காணப்படுகிறதோ அவரிடம் நிஃபாக்கின் ஒரு பகுதி இருக்கிறது, அதனை அவர் விட்டு விடுகிற வரை. 4மே இருந்ததுன்னா ஒரு வடிகட்டி முனாஃபிக்கு உள்ளவன். ஆனால் 4ல் 1 இருக்குன்னா முனாஃபிக்குடைய பண்புகளில் ஒரு பண்பு இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், 1 நம்பிக்கைக்கு மோசடி செய்கிறது, 2வது பேசினா பொய்யா பேசுறது,
மூன்றாவது உடன்படிக்கை செய்தால் மாறு செய்கிறது. நான்காவது தர்க்கம் வாதாடினா பாவம் செய்கிறது. இது நான்குமே ஒருத்தன்ட்ட தான் ஒரு வடிகட்டி முனாஃபிக்கு. நான்குல ஏதாவது ஒன்று நிஃபாக்குடைய ஒரு பண்பு அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 34வது செய்தியாக இடம்பெறுது, முஸ்லீம் 58வது செய்தியாக. அப்போ இந்த 4 பண்புகளும் ஒரு ஒன்று சேர்ந்து காணப்படும்னா அவனிடம் அனைத்து தீமைகளும் ஒன்று சேர்ந்து விட்டன என்று அர்த்தங்கிறாங்க ஷேக் ஃபௌசான். ஏனென்றால் இவையே முனாஃபிகளுடைய பண்புகள். இந்த 4ல் ஒன்று அவனுக்கு காணப்பட்டால் முனாஃபிகளுடைய பண்புகளில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் இதெல்லாம் செயல்கள் சம்பந்தப்பட்டது. சரியா? ஒரு அடியானிடம் ஒரு நல்ல பண்பும் கெட்ட பண்பும் காணப்படுவது மாதிரியே ஈமானிய பண்பு நிஃபாக்குடைய பண்பும் காணப்பட வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒருத்தன்ட்ட நல்ல பண்பு இருக்குது கெட்ட பண்பு, அதே மாதிரி ஈமானும் இருக்கும் நிஃபாக்கும் இருக்கும். சரியா? அவற்றிற்கு ஏற்ப அவன் கூலியையோ தண்டனையோ பெற்றுக்கொள்வான். நல்லதுக்கு கூலி வாங்குவான், நற்கூலி கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த கெட்ட பண்பு கெட்ட நிஃபாக் தனத்துக்கு தண்டனையும் பெறுவான். ஜமாத் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பது, சோம்பேறியாக இருப்பது, இதெல்லாம் செயல்களில் இருக்கக்கூடிய நிஃபாக். தொழுகையாளி தான், ஆனால் ஜமாத்தில் அழிச்சு. இப்போ இந்த கெட்ட பண்பு இந்த தன்மை வந்து நிஃபாக்குடைய தன்மை. ஆக நிஃபாக் என்பது கெட்ட அபாயகரமான பண்பு. இதில் விழுந்து விடாமல் இருப்பதில் நபித்தோழர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள்ங்கிறாங்க ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா. இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லா தாபியை சொல்கிறாங்க, அத்ரக்து ஸலாஸீன மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக அலா நஃப்ஸிஹி. நான் நபித்தோழர்கள் 30 பேரை கண்டிருக்கிறேன். இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, 30 பேர் அவங்க நேரில் பார்த்துருக்குறாங்க. எல்லாருமே தங்களிடம் நிஃபாக் வந்து விடுமோன்னு பயப்படக்கூடியவங்களாக இருந்தாங்களாம் அப்படின்னு தாபி சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து சஹாபாக்கள் நிஃபாக்கை ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்திருக்காங்க, தனக்கு நிஃபாக் வந்திருக்குமோ அப்படின்னு. ஏன்னா செயல்ல அளவில் கூட தன்னிடம் நிஃபாக் வந்துடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையாக இருந்தாங்க. அப்போ நம்ம மார்க்க விஷயங்களில் கவனமாக பேணிக்கொள்வது இருக்குது. அது நிஃபாக்கை விட்டு நம்மை தூரமாக்குற விஷயம். ஒருத்தர் ஜமாத் தொழில் அலட்சியமாக இருக்காருன்னா அவருக்கு நிஃபாக் வர்றதுக்கான அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும்.